ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த அளவுகள் தட்டளவு, நாட்டளவு, தீர்மான அளவு, உறுதி மெட்டளவு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம ஸ்டூடெண்ட் ஆட போகிறது டிஸ்ட்ரோடர். டிஸ்ட்ரோடர் மீன்ஸ் லைக் பரவல் அளவுன்னு கூட சொல்லணும். அதோட ஷொல்கட்டு தா தை தை தா திக் தை தை தா. அதில் ஃபர்ஸ்ட் ஸ்பீட், செகண்ட் ஸ்பீட், தேர்ட் ஸ்பீடு மட்டும் லெக் பொசிஷன் மட்டும்தான் நம்ம ஸ்டூடெண்ட்டு இன்னைக்கு பண்ணுவாங்க. அதர் ஸ்டூடெண்ட்டு வித் ஹேண்ட் பொசிஷன் வித் லெக் பொசிஷன் பண்ணுவாங்க. ஸோ டிஸ்ட்ரோடரில் நம்ம ஸ்டூடெண்ட் இன்னைக்கு வந்து 3 வெரைட்டிஸ் தான் பண்ணுறாங்க. ஓகே, அதில் ஃபஸ்ட்டு நான் வந்து லெக் பொசிஷன் எப்படி செய்யுதுன்றதை சொல்லிடுறேன். நல்லா வாட்ச் பண்ணுங்க, ரொம்ப முக்கியம். அதுதான் சமபாதம். ஃபஸ்ட்டு சமபாதம், இதில் கை வச்சுக்கணும். சமபாதம், அரைமண்டி. ஃபஸ்ட்டு ஷொல்கட்டு எப்பவுமே காலை பக்கத்தில் தான் தரணும். அதை விட்டுட்டு இப்படி திஸ் இஸ் ராங். நல்லா வாட்ச் பண்ணுங்க. தா தை தை தா. தே ஐ மூமெண்ட்ஸ் ஆர் தை தை தா. ஸோ ஸ்வஸ்திகம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், இப்படி வரக்கூடாது. அதே மாதிரி காலை தட்டும்போது பாடியை தூக்கி பண்ணக்கூடாது, கால் மட்டும் தான் டேப் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8. ஸோ இது தாளத்தில் ஃபர்ஸ்ட் ஸ்பீட், செகண்ட் ஸ்பீட், தேர்ட் ஸ்பீட் செய்வாங்க. நல்லா லிசன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்பீட். அதுக்கப்புறம் நான் சொல்லும்போது செகண்ட் ஸ்பீட் பண்ணால் போதும். ஸ்மைலோட முக பாவம், ஸ்மைலோட கண்ணோட ஸ்ட்ரெயிட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பீட்லேருந்து தேர்ட் ஸ்பீட் செய்யும்போது நம்ம அந்த ஒவ்வொரு டேபுமே ஃபர்ஸ்ட்டு ஷொல்கட்டு கால் க்ளோஸில் தான் தட்டணும். தேர்ட் ஸ்பீடில் இப்படி இப்படி பண்ணுறது இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு க்ளோஸ், செகண்டு கால் டிஸ்டன்ஸ் வரணும், தேர்ட் செக்ஷன் கால் சஸ்திகத்தில் வரணும், ஃபோர்த் ஷொல்கட்டு காலை ஃப்ரண்ட்டில் தட்டணும். ஓகே, அதை கொஞ்சம் கவனமாக. நெக்ஸ்ட்டு இப்போ டிஸ்ட்ரோடோட பரவல் அளவில் லெக் பொசிஷன் மட்டும் பார்த்தோம். அடுத்து நம்ம பண்ணுறது வந்து ஹேண்ட் பொசிஷன் வித் லெக் பொசிஷன் ரெண்டுமே நம்ம பண்ண போகிறோம். அதில் ஹேண்ட் பொசிஷனில் பாடியை லைட்டாக பெண்ட் பண்ணி ஹை மூமெண்ட்டை கிளியராக வச்சு செய்யணும். அது இதில் வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. நல்லா வாட்ச் பண்ணுங்க. ஜஸ்ட் அரைமணியில் மட்டும் நான் செஞ்சு பார்த்தேன். கடகாமுகம் இங்கிருந்து அளவகம், ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அளவகம் ஓப்பன் பண்ணணும். இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அளவகம் ஓப்பன் பண்ணும்போது பாடி ரைட் சைட் செய்யும்போது ரைட் சைட் பெண்ட் பண்ணணும், லெஃப்ட் சைட் செய்யும்போது லெஃப்ட் சைட் பெண்ட் பண்ணணும். ஹை மூமெண்ட் எங்கே இருக்கணும்னா முக்கியம் கை மேலே மட்டும்தான் இருக்கும். கை போகிற இடத்துல நம்மளோட ஹை மூமெண்ட் போகும். ஓகேவா, நல்லா வாட்ச் பண்ணுங்க. சேம் பொசிஷன் தான் லெக் பொசிஷன். ஹேண்ட் பொசிஷன் தா தை தை தா. தே தை பெண்டிங், பேக் ஸ்ட்ரைட்டாக போட்டு ஃப்ரண்ட்டில் வரும். ஸோ கை வந்து இப்படி வரக்கூடாது. பாடி ஸ்ட்ரைட்டாக இருக்கு இல்லையா, பாடி டயக்னல் ரைட் சைட் டயக்னலை டர்ன் பண்ணி கையை பேக் சைட் ஸ்ட்ரைட்டாக வரும். ஃப்ரண்ட்லேயும் வரக்கூடாது, கை ஷோல்டர் வந்து வெளியவும் போகக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நல்லா வாட்ச் பண்ணுங்க. மறுபடியும் ஹேண்ட் பொசிஷன் மட்டும் பண்ணுறேன். தா தை தை தா. தே தை தை தா. ஓகே, ரைட்.
Ready? First wrist அளவு left side dola, left side dola, right side kadakam. Kai straight மேல straight போயிட்டு தான் இந்த ஸ்ட்ரெயிட் ஷோல்டர் லெவல்ல கொண்டு வரணும். மறுபடியும் அதே ஸ்ட்ரெயிட்ல கை ரிட்டர்ன் வரணும். இது முக்கியமான விஷயம் என்னன்னா லைட்டா இப்ப பெண்ட் ஆகும். இப்ப பெண்ட் பண்ணி தான் இந்த அளவை செய்யணும். லெக் பொசிஷன் சேம் அதேதான். தா தை தா தை தை தா தி தை தை தா. Again, left side rolla, right side rolla, left side kadakka. Ta di ta tai tai ta di tai tai ta straight. Okay va? So first speed, second speed, third speed ஒரே பொசிஷன்ல ஒரே கண்ட்ரோல்ல கிளியரா பண்ணணும். ஓகே டோலா சேஞ்ச் ஆகக்கூடாது, ஹேண்ட் பொசிஷன் சேஞ்ச் ஆகக்கூடாது. ஸ்ட்ரைட்டா போயிட்டு தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே ரெடி?
விஸ்வடவு finish the விஸ்வடவு today. So 1 2 3 வரைக்கும் நம்ம ஸ்டூடண்ட் வந்து விஸ்வடவு பண்ணிருக்காங்க. So அத பார்த்து கிளியரா நோட்புக்கா ப்ராக்டீஸ் பண்ணுங்க. ஓகே, நல்லா வாட்ச் பண்ணுங்க. ஒரு தடவைக்கு 4 தடவை வீடியோஸ் நல்லா கவனிச்சு பண்ணுங்க. அப்புறம் லெக் பொசிஷன் எப்படி பண்றாங்க, ஹேண்ட் பொசிஷன் எப்படி பண்றாங்க, அவங்களோட ஐடென்டி கண்ட்ரோல், ஹை மூமெண்ட் ஸ்மைல்